ஹாய், ஹலோ, குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங், குட் மார்னிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம வந்து ஒரு விளாக் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம வந்து முடிவெடுத்துட்டு ஒரு விளாக் போட்டுட்டோம். இன்னைக்கு எங்கே போயிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரை டு கேரளா தான் போகிறோம். மதுரையிலேருந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம கன்னியாகுமரி, அப்புறம் கன்னியாகுமரியிலேருந்து அப்படியே திருவனந்தபுரம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கேரளா போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு தான் இன்னைக்கு கிளம்பிட்டு இருக்கோம். இப்போ சரியாக இது பார்த்தீங்கன்னா மதுரை நியரில் வந்து திருமங்கலம் வந்து இப்போ தான் நம்ம கிராஸ் பண்ணுறோம். கிராஸ் பண்ணி இங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து நம்ம அந்த ஜேர்னி வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்திருக்கோம். இந்த ஜேர்னி எப்படி நமக்கு வந்துச்சு அப்படின்னா, சாட்டர்டே போல் அண்ணனை கூப்பிட்டேன். சரி வாங்கினேன் எங்கேயாச்சும் போகலாம் அப்படின்னு சொல்லி சும்மா கூப்பிட்டேன். அவங்களும் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர்லேருந்து மதுரைக்கு வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் அங்கேருந்து நாங்கள் வந்து ஒரு ட்ரிப்பை போட்டாச்சு. ஸோ இங்கேருந்து ட்ரிப்பு வந்து பார்த்திங்கன்னா மோர் தென் வந்து டோட்டலாக வந்து ஒரு 1500 கிலோமீட்டர்ஸ் வந்து அன்றைக்கி ரைட் பண்ணோம் காரை. டோட்டலாக அவ்வளோ வந்திருக்கும். அப் அண்ட் டவுனு 1500 கிலோமீட்டர்ஸ் வந்திருக்கும் இன்டீரியர்லாம் சேர்த்தோம்னா. சரியாக நம்ம வந்து ஒரு 4 மணிக்கு வந்து அங்கேருந்து கிளம்புனோம். போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா ரோடு வந்து நம்ம தஞ்சாவூர் நம்ம தமிழ்நாடு ரோடு வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. ஹைவே சும்மா சொல்லக்கூடாதுங்க. போகும்போது சரி ஒரு காஃபி எங்கேயாச்சும் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடையில ஒரு ஷாப்பில் வந்து ஸ்டாப் பண்ணோம். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான டேஸ்டியான ஒரு ஃபில்டர் காஃபி கிடச்சிச்சு. ஏன்னா மண்பானை உணவகம் அப்படின்னு போட்டிருந்துச்சு. அதுக்கு பக்கத்தில் வந்து கும்பகோண கஃபே அப்படின்னு போட்டிருந்தது. நல்லா இருந்தது. பட் கும்பகோண கஃபேன்னு பேருன்னு நினைக்கிறேன். பட் காஃபி வந்து வேற காஃபி தான். கேடிஎஃப்சி ஸ்வீட்ஸ் அப்படின்னு போட்டிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. சொல்லும்போது டேஸ்டியாக தான் கொடுத்துருந்தாங்க காஃபி. 2 காஃபி, ஒரு டீ, அப்புறம் வந்து ஒரு பால், மிளகு பால் அப்படின்னு குடித்தோம். இந்த ட்ரிப்பில் வந்து ஒரு சூப்பரான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எங்கள் அம்மாவும் இந்த ட்ரிப்பில் வந்திருக்காங்க. ஸோ அதனால் ஒரு சில ஃபன்ஸ் வந்து இந்த ட்ரிப்பில் இருந்தது. அண்ட் காஃபி குடிச்சு முடிச்சுட்டு நெக்ஸ்ட் நம்ம வந்து கரெக்டாக வந்து ஒரு 6:30 போல் ரைடை மறுபடியும் அகைன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆஃப்டர் ஒரு 1.5 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் நம்ம வந்து ஸ்டாப் பண்ணி அந்த காஃபி பிரேக் எடுத்தோம். காஃபி பிரேக் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ரைட் ஸ்டார்ட் பண்ணது தான். அடுத்து நேராக நம்ம வந்து எங்கேயுமே ஸ்டாப் பண்ணுங்க, ஸ்ட்ரைட்டாக வந்து நம்ம திருநெல்வேலி போயாச்சு. திருநெல்வேலி போயிட்டு அங்கே வந்து ஒரு ரூம் வந்து எடுத்தோம். திருநெல்வேலி பக்கத்தில் குற்றாலம் தென்காசி போனோம். திருநெல்வேலி பக்கம் தானே தென்காசி. ஸோ அங்கே தென்காசியில் குற்றாலம் போனோம். குற்றாலமில் வந்து நம்ம சரியான மே டைமில் வந்திருக்கோம் அப்படிங்கிறதுனால தண்ணி ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. ஸோ அதனால் அதில் அந்தளவுக்கு என்ஜாய்மெண்ட் இருக்காதுன்னு சொல்லிட்டு குற்றாலம் நம்ம வந்து உள்ள இன்டீரியர் எதுவும் போல் வெளியிலேருந்து கேட்டு பார்த்தோம், எப்படி இருக்குது சுச்சுவேஷனு, எல்லோரும் குளிக்கலாமா, எந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சரில் இருக்குது இப்போது அப்படின்னு சொல்லி கேட்டோம். பட் அவங்க வந்து அந்தளவுக்கு தண்ணி எதுவும் வரல அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் அப்செட் ஆகிட்டு. ஸோ பட் போகிற வழியில் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான சூப்பரான நேச்சுரல் சீனரிஸ்லாம் நாங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டே போனோம். நிறையா விண்டு எக்கச்சக்கமாக இருந்துச்சு கன்னியாகுமரி நியர்பை. அப்புறம் வந்து சங்கர் சிமெண்ட் அப்படின்ற ஒரு பிளேஸ் பார்த்தோம். அங்கே தான் அந்த மேனுஃபேக்சரிங் சங்கர் சிமெண்ட்டோட மேனுஃபேக்சரிங் பிளேஸ் போல் இருக்குது. ரொம்ப நல்லா சூப்பராக பிரம்மாண்டமாக வந்து வச்சுருந்தாங்க. இங்கே இன்னும் ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப்லைன் நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் எதுவும் ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னாலோ நம்ம வந்து ஹெல்ப்லைன் கால் பண்ணோம் அப்படின்னா இங்கே நியர்பையில் இருக்கக்கூடிய டோலில் இல்லை பக்கத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனில் பேட்ரோல் வந்து நம்மளை வந்து சேவ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்காக சில ஹெல்ப்லைன் நம்பர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஜேர்னியும் பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ஜேர்னியாக தான் இருந்தது. இன்னும் அப் டு வந்து நம்ம போக வேண்டியது ஒரு 70 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே இருக்குது நம்ம கன்னியாகுமரி ரீச் பண்ணுறதுக்கு இங்கேருந்து. அண்டு போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த மேட் மேக்ஸ் ஃபியூரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் பார்த்துருக்கேன். அந்த மேட் மேக்ஸ் ஃபியூரி படத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு சில பில்டிங்ஸாக இருக்கும். மேபி இது வந்து சர்க்கரை ஆலையாக இருக்கலாம், இல்லைனா மேபி என்னவாக இருக்கும்னு சரியான கெஸ் பண்ண முடியல. உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அண்ட் இங்கேருந்து பார்க்கும்போது அது கொஞ்சம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருந்துச்சு அந்த பிளேஸு. அப்புறம் வேறு என்ன சொல்கிறது, நெக்ஸ்ட்டு நைட் நம்ம அந்த பிளேஸ்க்கு மீட் பண்ணும்போது ரொம்ப ஒரு த்ரில்லிங்காகவும் இருந்துச்சு. கன்னியாகுமரியில் நாங்கள் வந்து
போகும்போது அங்கிட்டு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே உள்ள சாமி வழிபாடெலாம் வந்து பார்க்குறப்போ இந்த பிளேஸ் நான் சொன்னேன் இல்லைங்களா, சங்கர் சிமெண்ட்டை மேனுஃபேக்சர் பண்ணுற ஃபேக்ட்ரி. ஸோ மேபி இது வந்து அந்த சிமெண்ட் மேனுஃபேக்சரிங் ஃபேக்ட்ரியோட அந்த ப்ராசஸ் பிளேஸாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இது கொஞ்சம் டேஞ்சரான பிளேஸ். இந்த இடத்துல வந்து நாங்கள் ரைட் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா பஸ்ஸு வந்து லெஃப்ட் சைடு கீப் பண்ணி வந்துட்டாங்க, கவர்மெண்ட் பஸ்ஸு. ஸோ இது வந்து கொஞ்சம் டேஞ்சராக இருந்துச்சு எங்களுக்கு. ஆக்சுவலாக அவங்க வந்து லெஃப்ட் சைடு தான் வரணும், அவங்க வந்து நேராக ரைட் எடுத்து வந்துட்டாங்க. நாங்கள் லெஃப்ட் சைடு போனோம், அவங்க ஆப்போசிட்டில் வந்துட்டாங்க. ஸோ கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிட்டு அப்புறம் ஸ்டாப் பண்ணி கொஞ்சம் பிரேக் பண்ணிவிட்டு அப்புறமே மறுபடியும் வண்டி எடுத்துகிட்டு கிளம்பினோம். ஸோ லைஃப் இஸ் அன்பிரடிக்டபிள் தானே. ஸோ பட் இருந்தாலும் பரவாயில்ல, பஸ் ஹாப்பியாகிட்டு முடிஞ்சிருச்சு. எதுவும் பெருசுன்னு எதுவும் நடக்கலை. ஸோ அதனால் மறுபடியும் நாங்கள் வந்து ஜர்னியை வந்து ஸ்டார்ட் பண்ணி போயாச்சு. திருநெல்வேலி நியர் நாங்கள் ரீச் பண்ணோன்னா அங்கே உள்ள ஒரு எல்லை சாமி இருக்கும் இல்லைங்களா, அந்த எல்லை சாமியை வந்து ரீச் பண்ணிட்டோம். ஸ்ரீ கொம்புமட சாமி திருக்கோவில். அங்கேருந்து நம்ம வந்து லெஃப்ட் எடுக்கிறோம். அங்கேருந்து நம்ம லெஃப்ட் எடுத்து கொஞ்சம் தூரம் நம்ம போகும்போது அப்படியே நமக்கு வந்து ஃபுல்லாக வியூ வந்து நம்ம தென்காசியை வந்து ரீச் பண்ணுறதுக்காக நெக்ஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். தென்காசியில் தான் வந்து நம்ம ஆல்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் வந்து தென்காசி, ஏன்னா நம்மளோட கோல் வந்து கேரளா போயிட்டுருக்கோம். கேரளாவில் ட்ரிவாண்ட்ரம் போய் அங்கே சில பேலஸு, அங்கே இருக்கக்கூடிய பத்மநாபன் டெம்பிள் அதெல்லாம் வந்து விசிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த ட்ரிப் நம்ம போட்டிருக்கோம். ஸோ மேபி நம்ம இது வந்து ஸ்ட்ரைட் ரூட் வழியாகவும் போகலாம், பட் நம்ம வந்து ஊருக்குள்ளே பூந்து போகிறோம். ஏன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு வேவாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு. ஹைவேல போனோம்னா கொஞ்சம் சுற்று, ஸோ இதில் போனோம்னா கொஞ்சம் பக்கமாக போயிடலாம் அப்படின்றதுனால நம்ம வந்து ஊருக்குள்ளே வந்து இந்த ரூட்டை வந்து நம்ம எடுத்திருக்கோம். இப்போ வந்து இங்கே திருநெல்வேலி பக்கம் பார்க்குறப்போ அந்த சாமியோட அந்த ஸ்ட்ரக்சரு, அந்த சாமியை வச்சுருக்க அந்த அமைப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து ஒரு நீட்டான ஒரு ஸ்டாச்சு வச்சுருக்காங்க. அதாவது ஒரு பொம்மை வடிவத்தில் அந்த மாதிரியான ஒரு ஸ்டாச்சு இல்லை, ஒரு ஃபேஸ் இருக்க மாதிரியான ஸ்டாச்சு வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு பிளேஸ்லையும் ஒரு தெருவுக்கும் ஒரு சாமி வச்சுருக்காங்க. ஸோ அந்த சாமியெல்லாம் பார்க்குறப்போ அவங்க வந்து ஒரு ப்ராம்ப்டான ஒரு டிசைனில் வச்சுருக்காங்க. ஒரு கண், மூக்கு, வாய் இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய அந்த மாதிரி ஒரு சாமி வந்து இவங்க வழிபடலைன்னா அவங்க மனசில் வச்சுருப்பாங்க மேபி அவங்க. பட் வந்து இவங்க வெளியில் வந்து இவங்க இந்த மாதிரியா வந்து பண்ணி கும்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நிறையா நம்ம என்ன பார்க்க முடியுது அப்படின்னா விண்டு மில் நிறையா பார்க்க முடியுது. இங்கே உள்ளவங்க எல்லாருக்கும் வந்து மேபி ஹையஸ்ட்டு பவர் ஜென்ரேஷன் எல்லாம் வந்து விண்டு மில் த்ரூ தான் கிடைக்குமோ அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அண்ட் ஜேர்னி வைஸ் நம்ம பார்க்குறப்போ இந்த ஏரியாவில் வந்து திருநெல்வேலி அப்படின்றப்போ நமக்கு வந்து அருவா விஷயம் மைண்டுக்குள்ளே வந்துட்டே தான் இருக்குது. இந்த ரூட்டில் போகிறப்போ ஏதாச்சும் சம்பவம் நடந்துருமோ, ஏதாச்சும் நடக்குமோ அப்படின்ற வந்து கொஞ்சம் வந்து ஒரு க்யூரியாசிட்டி இருந்துக்கிட்டே இருந்துச்சு. எதனால் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த இடத்தோட அமைப்பு அப்படி இருக்குது. சுற்றி முற்றி பார்க்குறப்போ ஒன்றும் பெருசாக எந்த வீடும் இல்லை. நாங்கள் இத்தனைக்கும் கிராமத்துக்குள்ளே தான் போகிறோம்னு நாங்கள் நினச்சி உள்ளே போனோம். பார்த்தா அங்கே எல்லாமே ஒரே விண்டு மில்லாக இருக்குது. அண்டு திருநெல்வேலி அப்படிங்கிறது ஒரு நெல்லுக்கு வந்து பிரசித்தி பெற்ற ஒரு இடமா இருக்குமோ அப்படின்றதுனால தான் இந்த பேர் வந்திருக்குன்னு சில பேர் சொல்லியிருக்காங்க. அது எனக்கு ஆல்ரெடி ஒரு சில இடத்துல நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அப்படி இருந்தாலும் இந்த இடத்துல அந்த அளவுக்கு வந்து க்ரீனிஷான ஒரு லேண்ட் இருக்குமா அப்படின்னு பார்த்தா அது கொஞ்சம் கேள்விக்குறி மாதிரி தான் தெரியுது. ஏன்னா இங்கே தண்ணி எந்த மாதிரி இருக்கும், எப்படி இருக்கும் என்னன்றது அந்த அளவுக்கு சரியாக தெரியல. திருநெல்வேலி ஆளுங்க யாரும் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள், அங்கே தண்ணி எப்படி இருக்கும், அங்கே உள்ள அமைப்பு எப்படி இருக்கும். ஸோ திருநெல்வேலியில் குற்றாலம், தென்காசி நியர்பையில் என்னென்ன ரிலேட்டடான என்ன சூப்பரான ஸ்பாட்லாம் இருக்குன்றதையும் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். அண்ட் இது சரியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6:30 இருக்கும், 6:30 PM இருக்கும், 6:40 PM இருக்கும். ஸோ நம்ம வந்து டைரெக்டாக தென்காசியை நோக்கி நம்ம ரைட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து நம்ம தென்காசியில் ஆல்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பயணத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டுருக்கோம். சரியாக 6:37. ஸோ இன்னும் ஒரு 22 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது நமக்கான ஒரு டெஸ்டினேஷனை வந்து ஸ்பாட்டை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு. அங்கே பக்கத்தில் வந்து
ஸோ இந்த ட்ரிப்பு வந்து ஒரு ஜாலியான சூப்பரான ஒரு ட்ரிப்பாக இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். இது அப்பு வந்து ஒரு 7:30 ஆகிட்டு நம்ம வந்து ஒரு கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி சின்னதாக ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. அங்கே தென்காசி நியர் வந்து ஒரு கோவில் இருக்குது. ஸோ நம்ம சேனலில் இது மட்டும் இல்லாமல் அட்வென்ச்சரஸ் ட்ரிப்ஸு, மணி மேக்கிங் ரிலேட்டடான ஸ்கில்ஸ், செல்ஃப் டெவலப்மெண்ட் ரிலேட்டடான திங்ஸ் அண்ட் ஷேர் மார்க்கெட் ரிலேட்டட் திங்ஸான இதெல்லாம் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவோம். ஸோ இது போல் நிறைய வீடியோஸ் தெரிஞ்சுக்கிறது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஃபாலோ ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ.